வணக்கம் குழந்தைகளா! இது வந்து உங்களுக்காக ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க, பசங்களுக்காக சொல்றேன். என்னடா இந்த பாட்டி காலையிலேயே எந்திரிச்சு சொல்லுதுன்னு எல்லாரும் நெனச்சுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப புரிஞ்சு நடந்துக்க வேண்டிய ஒரு இது. நீங்க பொண் பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கட்டுப்பாடோட வளர்த்துங்க. ரொம்ப கட்டுப்பாடுலாம் வேண்டாம். கொஞ்சம் கட்டுப்பாடோட வளர்த்துங்க. கஷ்டம்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கு புரியணும். நமக்கு ஒரே பையன் செல்லம் குடுத்து வளர்த்தணும் அப்படின்னு ஒரு இது பண்ணுவாங்க. அப்புறம் அதெல்லாம் வந்து ஒரே பையன் நம்ம வீட்டுக்கு, நம்மளுக்கு ஒரே புள்ள அப்படி சொல்லி செல்லம் குடுத்து வளர்த்துறவங்க இருக்காங்க. செல்லம் குடுங்க அதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லல. அவங்க எந்த பாதையில போறாங்க, எப்படி போறாங்கன்னு நீங்க கவனிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. பெத்த தாய் தகப்பன் தான் அத கவனிக்கணும். ஒரு எங்க பொண்ணையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் வளர்த்துனேன். பயங்கர ஸ்ட்ரிக்ட். உட்காருனா உட்காரணும், எந்திரினா எந்திரிக்கணும். அந்த மாரி தான் வச்சிருந்தேன். நல்ல ஒழுக்கமாவும் இருந்துக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி குடுத்தப்ப இப்ப இன்னைக்கு என்னைய எந்த ஊர் வந்துவான்னு கேக்குது. என்னத்த பண்ணட்டு? அது மாரி நெறைய பெண்கள் வந்து நேத்து கூட எனக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர் கார்த்திகாங்க பொண்ணு சொல்லுச்சு. அவங்க மில்லுக்கு வேலைக்கு வந்துகிட்டு இருப்பாங்களாட்டுருக்குது. அதுல இவங்க கேன்டீன் வச்சிருக்காங்க. மில்லு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன அதே இதுல வேலை செஞ்ச பையனா என்னன்னு எனக்கு தெரியல. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு 4 மாசத்துல கூட வாழ்ந்திருக்காப்படி. பிரெக்னன்ட் ஆயிருச்சு. விட்டு போட்டு வேற ஒரு பொண்ண போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் உங்கட்ட நான் டைம் பாஸ்க்கு வந்து பழகுனேன். அப்படி இப்படின்னு எந்த சம்மந்தம் இல்லன்ட்டு, அந்த 4 மாசம் குழந்தை வயித்துல அதோட உட்பட்டு போயிட்டாப்படியாம்மா. அப்புறம் அந்த பொண்ணு தான் வந்து எல்லாமே அவங்க அம்மா சப்போர்ட்டோட வந்து நல்ல வசதியாம்மா பொண்ணு. 40 பவுன் எடுத்துட்டு போயிருக்கு. 100 பவுன் போட்டு குடுக்குறோம்னு சொல்லலாம். அந்த மாரி பொண்ண 40 பவுன் எடுத்துட்டு போயிருக்குது. அதுல 40 புடுங்கிட்டு, இப்ப சண்டை போட்டதுனால 20 பவுன் குடுத்துருக்கான். இப்ப இந்த பொண்ணு அம்மா வீட்ல இருந்துகிட்டு, குழந்தை பையன அவங்க அம்மா பாத்துக்கிறாங்க. இது மில்லுக்கு வேலைக்கு வந்துகிட்டு இருக்குது. வசதியா இருந்தாலும் எனக்கு உட்காந்துன்னா, அது இது இதாகுமா? ரொம்ப நொந்து போயி, எல்லாத்துலயும் ஜாலியா பேசுமாமா. ஆனா அந்த கணவன் வந்து பிரெக்னன்ட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க பாருங்களேன். அவங்களுக்கு மனசு எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு தான் அ ஆம்பளைகளுக்கும், பெண்களுக்கும் உண்டான ஒரு இது என்னன்னா, இந்த மாரி பண்ணிட்டு கல் நெஞ்சமா போயிடுறாங்க அவங்க. இவங்க வந்து குழந்தைய விட முடியுமா? சொல்லுங்க. அத கேட்டது எனக்கே ஒரு நிமிஷம் ஆடிப்போச்சு. ஆனா என்கிட்டயும் பேசுச்சு அந்த பொண்ணு. ஜாலியா சிரிச்சு பேசுச்சு பாவம் நல்லா. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அத கேட்டது எனக்கு அந்த குழந்தை பையன வச்சுக்கிட்டு ஃபைனா போச்சு அது நல்லது. டேய் டப்புக்குள்ள கம்முன்ட்டு நல்லா போச்சு. அது மாரி லவ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கங்க. புள்ளைக பெண் பிள்ளைகளுக்கு தான் அதிகமா அட்வைஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. தயவு செஞ்சு இந்த லவ் பண்றதுல ஒரு 1 வாரத்திலேயே லவ் பண்ணி போறது. 2வது வந்து ஒரு 6 மாசத்துல லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்கும் போது அவசரப்படாதீங்க. தயவு செஞ்சு பெண்கள சொல்றேன். நீங்க லவ் பண்ணுங்க. எல்லாமே பண்ணுங்க. நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா ஒரே ஒரு விஷயம். உடனே அவங்ககிட்ட வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி உங்களுடைய கௌரவத்துக்கு எடுத்துக்கிட்டு கட்டிக்கிறேன். ஆம்பளையும் அப்படித்தான் சொல்லுவாங்க. "நீ அழகா இருக்கிற, உன் மூக்குத்தி போட்டா சூப்பரா இருப்ப, தோடு போட்டா சூப்பரா இருப்ப." எல்லாம் சொல்லுவாங்க. உனக்கு என்னென்ன வேணுமோ சில்லற தீனி, அது இதுன்னு வாங்கி குடுப்பாங்க. பூ வாங்கி குடுப்பாங்க. சினிமாக்கு கூட்டு எல்லாம் பண்ணுவாங்க. எதுக்கு? அவங்களுடைய அவசரம் தீர்ற வரைக்கும் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் கரெக்ட்டா இருப்பாங்க. அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் கரெக்ட்டா இருப்பாங்க. தயவு செஞ்சு பெண்கள் நீங்க வந்து கொஞ்சம் உஷாரா நடந்துக்குங்க. அந்த குழந்தைய குடுத்துட்டு போயிறானுங்க. நீங்க என்ன பண்ண முடியுது? ஒரு பைப் பண்ணாலும் அம்பாட்டுக்கு கேஸ் போட்டு அம்பாட்டு போயிட்டே வர்றான். ஒண்ணுமே பண்ண முடியாது. இது நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து எடுத்து பார்த்துக்கணும் தயவு செஞ்சு. ஒருத்தரு உடனே நம்பி நான்லாம் அப்படித்தாங்க நம்பிருவேன் உடனே. ஆனா லவ் மேரேஜ் அப்படிலாம் இல்ல நாங்க எங்கலாம் எங்க பொண்ணுங்களும் அந்த மாரி இல்ல. ஆ லவ் பண்றது தப்பு கிடையாது. ஆனா கரெக்ட்டான ஆளா என்னன்னு உங்களுக்கு பார்க்கறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா வந்து பார்த்ததே அந்த இன்ட்ரஸ்டிங் லவ்னா ஒரு அஃபெக்ட் அது வரும். ஆ அந்த ஈர்ப்பு தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது வரும். அன்பா பேசுறப்ப, புதுசா பேசுறப்ப, அம்மா, அப்பா கிட்ட இல்லாத ஒரு சந்தோஷம் அதுக்கு கிடைச்ச மாரி தோணும். அதுல வந்து சந்தோஷமா இருக்கலாம். அப்பா, அம்மா விட இங்க தானே நமக்கு ஹேப்பியா இருக்குது. இது இவனே கட்டிட்டு ஓடி போயிடலான்னு தோணும். அ க போய் போய் கட்டிக்கிட்டும் போயிடுறாங்க. ஆனா கடைசியில நல்லா வச்சு பொழைக்கிறவங்களும் இருக்காங்க. இல்ல கொஞ்ச நாள் வந்துட்டு விட்டு போட்டு அப்பா, அம்மா பேச்ச கேட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்றோம். பண்ணி வைக்கிறோம்டா வந்துடுடா அப்படின்னா அத கேட்டு ஓடுறவங்களும் இருக்காங்க. நீங்க அங்க போய் என்னதான் போராட்டம் பண்ணாலும், அவங்க பேசினா மட்டும் தான் உங்களுக்கு இதாகும். அவங்க பேசல அப்படிங்கிறபோது, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் குடுத்து பேசினா தான் நீங்க அங்க போய் வாழ முடியும். மாமியார், மாமனாருமே வந்து வேண்டாம் விட்டு முடிக்கிறதா அப்படின்னு சில பேர் சொல்லிடுறாங்க. அந்த மாரி போறப்ப வேண்டாங்கிறப்ப தனியா வந்து எத்தனையோ பெண்கள் தனியா வந்து தானா நின்னு அந்த குழந்தைகள காப்பாத்தி ஒரு கரை சேர்க்கிற நேரம் வருது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. முன்னாடியே வந்து அவசரப்பட்டு, ஆ எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு ஒரு பொண்ணு வாழ்க்கைய கெடுத்துறாதீங்க. தயவு செஞ்சு தம்பிகளா சொல்றேன். பெண்களுக்குமே சொல்றேன். தயவு செஞ்சு உடனே இந்த மாரி லவ் பண்றேன்னு முடிவெடுத்துட்டு, அதுல உடனே கல்யாணம் பண்றது அந்த மாரி பண்ணலாம் பண்ணிக்காதீங்க. மேக்ஸிமம் கல்யாணமே பண்ணீங்கனாலும் 1 வருஷம், 2 வருஷம் குழந்தைக்கு தள்ளி போடுங்க. அவ என்ன கேரக்டர் இருக்கிறா என்னன்னே தெரியாது நம்மளுக்கு. என்னையுமே அப்படித்தான் கல்யாணம் பண்ணி 5 மாசத்துல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாப்படி. எனக்கெல்லாம் அப்ப ஒண்ணும் தெரியாது விளையாட்டுத்தனமா இருந்ததுனால நான் எதையும் கண்டுக்கல.
ரொம்ப கஷ்டப்பட்டுங்க நான்லாம். கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குங்க எல்லாரும். நன்றி, வணக்கம்.